மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடித்துள்ள தக் லைஃப் திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் வெளியானது. நெல்லை ராம் சினிமாஸ் திரையரங்கில் திரைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செல்வராஜ். தக் லைஃப் திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் வெளியாகி இருக்கிறது. ரசிகர்களின் எதிர்பார்ப்பை இந்த திரைப்படம் பூர்த்தி செய்திருக்கிறதா? ரசிகர்கள் என்ன சொல்கிறார்கள்? விவரங்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக வினோத், மணிரத்னம் இயக்கத்தில் இன்று கமலஹாசன், சிலம்பரசன், த்ரிஷா ஆகியோர் நடித்துள்ள தக் லைஃப் திரைப்படம் இன்று காலை 9 மணிக்கு நாடு முழுவதும் தற்போது இந்த சிறப்பு காட்சி என்பது வெளியிடப்பட்டது. அதே போல திருநெல்வேலி சந்திப்பில் உள்ள ராம் சினிமா திரையரங்கிலும் இன்று காலை இந்த திரைப்படம் என்பது திரையிடப்பட்டது. இந்த காலையில் ரசிகர்கள் உற்சாகமாக இந்த படத்தை பார்ப்பதற்காக கொண்டாடினர். மேலும் இந்த படம் கடந்த நாயகன் படத்தின் தொடர்ச்சி போல முதல் கட்டமாக நாயகன் படத்தில் இருந்து வருவது போல இந்த படம் என்பது அந்த தன்னுடைய படமாக்கப்பட்டதை ரசிகர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக கமலஹாசனை மிகவும் சிறிய வயதில் போல பல்வேறு இடங்களில் வடிவமைக்கப்பட்டு அந்த காட்சிகளையும் ரசிகர்கள் மிகவும் கவர்ந்தது. மேலும் அதற்கு இணையாக சிலம்பரசன் மிக இணைந்து அந்த நடித்த காட்சிகளும் அவர்கள் மத்தியில் ரசிகர்களுக்கு மிகவும் கவர்ந்ததாக இருந்துள்ளது. மேலும் த்ரிஷா வரக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளையும் நேரடியாக ரசிகர்கள் மிக சிறப்பாக கொண்டாடினர். குறிப்பாக இந்த திரைப்படம் மும்பை, டெல்லி, கோவா, இமயமலை மற்றும் திருச்செந்தூர் ஆகிய பகுதியில் படமாக்கப்பட்ட காட்சிகளை மிக தத்துரூபமாக அந்த காட்சிகளும் உள்ளது. ஒளிப்பதிவாளர் மிக சிறப்பாக இமயமலை பகுதியில் உள்ள அந்த பனி படர்ந்ததை காமிக்கும் போது மிக சிறப்பான அந்த காட்சிகளை மிக அனைவரும் கவர்ந்ததாக இருந்தது. குறிப்பாக இந்த காலையிலிருந்தே அனைத்து திரையரங்கிலும் அரங்கம் நிறைந்த காட்சிகளாக சென்று கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நாயகன் படம் 1987 ஆண்டுக்கு அந்த நாயகன் படம் வந்த பிறகு 38 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது இந்த திரைப்படம் என்பது மணிரத்னமும் கமலஹாசன் இணைந்து இந்த படத்தை திரையிடப்பட்டு வந்த காட்சிகள் ரசிகர்களை ஒட்டுமொத்தமாக கவர்ந்துள்ளது. மேலும் ரசிகர்கள் நம்மிடம் தெரிவிக்கும் போது கமலஹாசன் மிகவும் சிறிய வயதில் எந்த அளவிற்கு இந்த திரைப்படம் நடிப்பதற்காக வந்ததோ அதே போல தன்னுடைய 70 வயது இருந்தாலும் கூட அதையும் பொருட்படுத்தாமல் மிக இளைஞர்களை கவரும் விதமாக இந்த படத்தில் நடித்துள்ளதாகவும், குறிப்பாக அதற்கு இணையாக சிலம்பரசனும் இந்த படத்தில் நடித்துள்ளதாகவும் ரசிகர்கள் நம்மிடம் தெரிவித்தார்கள். தொடர்ந்து குடும்பத்தோடு தங்களுடைய பார்க்கக்கூடிய திரைப்படமாக இருந்தாலும் கூட இளைஞர்களை மிகவும் கவரக்கூடிய படமாக உள்ளது. இரண்டால் சண்டை காட்சிகளாக இருக்கட்டும், அதே போன்ற பல்வேறு காட்சிகளும் குறிப்பாக இளைஞர்களை கவரும் விதமாகவே மணிரத்னம் இந்த படத்தை தங்களுடைய தயாரித்துள்ளார். தக் லைஃப் திரைப்படம் உலகம் முழுவதும் இன்று வெளியாகி இருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.